இப்போ நான் நெதர்லாந்து போயிருந்தேன். அங்கே லேடன் பல்கலைக்கழகத்துக்கு போன போது தாமிர பட்டயங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வேதாசலம் சொல்லியிருந்தார். அவர் தொல்லியல் துறை அதிகாரி. அந்த செப்பு பட்டயங்கள் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனுடைய செப்பு பட்டயங்கள். கடாரம்ங்கிற அந்த பகுதியை ஆண்ட, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா பினாங்கு பகுதி, அதை ஆண்ட ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் ஒரு புத்த விகாரம் கோயில் கட்டுவதற்காக இடம் வேணும்னு ராஜராஜ சோழன் கேட்கிறான். 1000 வருஷத்துக்கு முதல்ல. உடனே அவர் என்ன பண்றாரு? வெறும் கோயிலா இருந்தா விளக்கேற்ற முடியாது, அதுல வேற நல்ல காரியம் நடக்காது, அதனால கோயிலுக்கு இடமும் கொடுத்து அந்த செலவுக்கான ஒரு ஊரையும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரையே தானமாக தந்ததற்கு அடையாளமாக ஒரு செப்பு பட்டயத்தை தர்றாருங்க. அந்த செப்பு பட்டயம் தான் அங்கே நெதர்லாந்து நாட்டில் லேடன் பல்கலைக்கழகத்தில் அங்கே வச்சிருக்காங்க. அங்கே எப்படி போச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். அது டச்சுக்காரர்கள் தேசம், நம்மை டச்சுக்காரர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்மளை ஆளாதவர்களே கிடையாது. அப்படி ஆண்டாங்கல்ல, அதில் அந்த டச்சுக்காரர்கள் இங்கே இருந்தபோது நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம், பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டப்போ கொண்டு போய் சேர்த்து விடுவாங்கல்ல அந்த இடம், அங்கிருந்து அந்த ஏடுகளை அந்த செப்பேடை அவன் பத்திரமா கொண்டு போயிங்க அங்கே பாதுகாப்பாக அருமையான ஒரு பாதுகாப்பு இதில் வச்சுருக்குறாங்க. நம்ம அனுமதி வாங்கிட்டு போனால் கையுறை போட்டு தான் அதை தொட சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு அந்த கையுறையை கழட்டிட்டு அதை தொட்டு பார்த்தேங்க, மெய் சிலுத்து போச்சு. 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு செப்பு பட்டயத்தை என்னால் தொட்டு பார்க்க முடிகிறது என்றால் ஹஜ்ஜி வெல்ஸ் எழுதின கால எந்திரம் என்ற ஒரு நூல், அதில் ஏறி பயணம் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அதை தொட்டு பார்த்துட்டு வெளியே வர்றப்ப என் நண்பர் என்னை கூட்டு போனவர் வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, இதையே நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இப்போ வாங்கலாம், நம்ம இந்திய அரசாங்கத்தின் மூலமாக கேட்டு கூட வாங்கலாம். அவர் சொன்னார், இது இங்கேயே இருக்கட்டும், ஏன்னா இது காப்பர். காப்பர்னா என்ன? தாமிரம். இது காப்பர். அங்கே கொண்டு போயிட்டா இதை யார் காப்பர்? புரிஞ்சு கைதட்டின 25 பேருக்கு நன்றி.